மாதிரி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுதாச்சுதானே என்று திருப்தியா இருக்கின்றார்கள். பாங்கு சொல்ல முன்னால் சலாம் கொடுத்தாச்சு. லொஹர் தொழுது சலாம் கொடுக்கல, அசருக்கு பாங்கு சொல்லுது, டக்குன்னு அசரை தொழுது போயாச்சு, ஒரே சபர்ல ரெண்டையும் முடிச்சாச்சு என்று சிலர் நினைக்கின்றார்கள். அந்த தொழுகையை பற்றி அருமை நபி சொன்னார்கள், அவ்வளவு வக்தியில் எதுவானுள்ளா, ஆரம்ப நேரத்துக்கு வந்து தொழுதார்களே, அதான் சொன்ன உடனே பள்ளிக்கு இருந்தார்களே, இவர்களுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் திருப்தி கண்டு விட்டார். இவர்கள் தான் அடிமைகள், அடிமைத்துவத்தை நிரூபித்து காட்டிவிட்டார்கள். இரண்டாவது, வசத்துல் வக்தி ரஹமத்துல்லா, நடுப்பது கொஞ்சம் பிந்தி வருகிறார்கள். அல்லாஹ் மறக்கல்ல, கொஞ்சம் பிந்தி வருகிறார். பலகீனமான ஈமான் தான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், ஆனா பொருத்தம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய விசேடமான அன்பு கிடைக்காது. கொஞ்சம் பிந்தி வந்து தொழுகிறாளுக்கு. இமாம் ஜமாத்து முடிஞ்சு பிந்தி வருகிறார், தனியவோ ஜமாத்தோ எப்படி தொழுகிறார், நேரம் கொஞ்சம் பிந்திட்டு ரஹ்மத் கிடைக்கும், பொருத்தம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரிதுவான் கிடைக்காது, பொருத்தம் ரஹ்மத் கிடைக்கும். அடுத்த மட்டும் வருகிறார்கள், கடைசி நேரம் கதாவாக்கல்ல, கடைசி வருகிறார்கள். ஆஹிர் வக்தே அஃபுல்லாஹ், கடைசியாக வருகிறார்கள். கதாவிற்கல்ல, அல்லாஹ்வுடைய மன்னித்து விடுகிறான். ஏதோ வந்துட்டான், பரவாயில்ல. ஆனால் அதோட இரக்கம் இல்லை அவங்களுக்கு. அதோட இரக்கம் கிடைக்காது, பொருத்தம் கிடைக்காது. தண்டிக்க மாட்டேன் கூட்டாச்சு, சரி வந்துட்டான், சரி விட்டு உள்ளத விட்டுருவான். தொழுது இவர்கள் எதையும் அடைய மாட்டார்கள், தண்டனையிலிருந்து தப்பிக் கொள்வார்கள். கடைசி நேரத்தில் வந்து தொழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக் கொள்வார்கள். அதையும் தாண்டி வந்து ரெண்டா சேர்த்து தொழுகிறாங்களே, அசருக்கு பாங்கு சொன்ன பிறகுதான் சுபர் தொழுகிறார்கள். இவர்களுடைய பெயரை நரகத்தின் தலைவாசலில் உடனடியாக எழுதப்பட்டு விடுகிறது. இவர் செஞ்ச வேலை பேர் எங்க எழுதப்படுகிறது? நரகத்தின் தலைவாசல் எழுதப்படுகிறது. என்ன? லொஹரையும் அசரையும் ஒன்றா சேர்த்து தொழுதார், சுபகையும் துஹரையும் ஒன்றா சேர்த்து தொழுதார், நேரம் தாமதிக்கு தொழுதார். அதனால அவருடைய பெயர் நரகத்தின் தலைவாசலில் எழுதப்பட்டு விடுகின்றது. எனவே சொல்ல, தொழுகையுடைய நேரத்தை நாம் கவனத்தில் கொண்டு எங்களுடைய தொழுகைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வேலை வெற்றிகளை, நேரங்களை, தொழுகை நேரத்தை பார்த்து நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? எங்களுடைய ஈமானுடைய அடையாளம் அது. அந்த ஈமான் வாழ்க்கையின் வெற்றியின் அடிப்படையில். அந்த வெற்றி எங்களுக்கு சுவர்க்க முறையில் எங்களை கொண்டு போய் சேர்க்கின்றது. சில தொழுகை என்று சொல்லுகின்ற பொழுது சின்ன பிள்ளையும் தொழுகிறது தான், பெரியாக்களும் தொழுகிறார்கள் தான். சின்ன பிள்ளையின் தொழுவது என்பதனால சின்ன வேலை அல்ல அது. சின்ன பிள்ளையின் தொழ வர சொன்னது ஏனென்றால் அவ்வளவு முக்கியம் என்பதனால, யாரும் விடுபடக்கூடாது என்பதனால. ஆனால் அவர்கள் பெரிசாக பெரிசாக தொழுகையை விளங்கிக் கொண்டு தொழுகையுடைய தரத்தை கூட்டிக் கொண்டு போகணும். சின்ன பிள்ளை வியாபாரம் செய்துதான், ஒரு தட்டில் கச்சாங்கொடையை வச்சு கொண்டு ஒரு 10 ரூபாய்க்கு 10 கச்சாங்கொடை வைக்கிதான், வியாபாரம் தான். சின்ன பிள்ளை செய்யுது. பெரியாரும் பசார்ல கடை வச்சு வியாபாரம் பண்றார், வியாபாரம் தான். கம்பெனி போட்டு வியாபாரம் செய்யலாம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் தான். அதுவும் இந்த சின்ன பிள்ளை வைக்கிற கச்சாங்கொட்டை வியாபாரம் சரியா? இந்த பிள்ளை 50 ரூபாய்க்கு கச்சாங்கொட்டை வாங்கி விற்கிது, ஒரு 60 ரூபாய் கிடைக்கும், 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். சின்ன பிள்ளை வியாபாரம் 50 கோடியில வியாபாரம் பெறுகிறார். 2 பேர் வியாபாரம், கச்சாங்கொட்டை வியாபாரம், அது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். சரி, சின்ன பிள்ளையும் தொழுகிறது தான், பெரியாக்களும் தொழுகிறது தான். வேணும் தொழுகையா? இந்த தொழுகையுடைய தரம், அவருடைய தன்மைகள், அதற்கும் இதற்கும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அதனால் அவருடைய தொழுகையை படிக்கணும், தொழுகையை பயிற்சி எடுக்கணும், தொழுகையை சீராக்க வேண்டும். தொழுகையில் 2 பகுதி இருக்கிறது, அதில் வெளிரங்கம், உள்ரங்கம். வெளிரங்கத்தையும் நாம் சீராக்க வேண்டும். அது அந்தரங்கத்தின் பக்கமும் படிப்படியாக கவனம் செலுத்தி நாம் அதிலே ரூஹானி சக்தியை கண்டுகொள்ள வேண்டும். வெளிரங்கத்துக்கு சொல்வோம் தொழுகை ஹுஷு ஹுதுவா இருக்க வேண்டும் என்று பேசுவோம். ஹுஷு ஹுதுவுடைய தொழுகை. ஹுஷு என்பது உள்ளத்தினால் தொழுகையை சுமப்பது. இந்த உள்ளம் தொழுகையை சுமந்து விட்டது. ஹுஷு என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலும், அல்லாஹ்வுடைய நினைவினாலும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினாலும் தொழுகையை உள்வாங்குவது. அடுத்தது ஹுது என்று சொன்னால் இந்த உடம்பால தொழுகையை சுமப்பது. எப்படி தக்பீர் கட்டுவது, எப்படி ருக்கு செய்வது,
எப்படி ருக்கூல எங்களை உடல் உறுப்புகளை வைத்துக் கொள்வது? பார்வை எங்கே இருக்க வேணும்? சுஜூது தலத்திலே பார்வை இருக்க வேண்டும். எங்களோட உள்ளம் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். உள்ளத்தள தொழுதை இந்த நெஞ்சி இது கிப்லாவை முன்னோக்க வேண்டும். இதை முழு உடம்பும் கிப்லாவை முன்னோக்க வேண்டும். எதுவரை இந்த நபியர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையுடைய சிஃபத்து சொல்லப்படுகிறது. வஜால ரூஸ அஸாபிய கதமைஹி கிப்லா. இந்த கால்களுடைய விரல்களுடைய நுனிகள் கிப்லாவை முன்னோக்கி இருக்கிறது. நெஞ்சி கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். திருமண தொழுகை பாத்திராகிவிடும். பொதுவிலே இதே போல நிக்கிறோவே நிலை சரி என்றால் காலுடைய விரல்கள் இருக்குது, காலுடைய விரல்களும் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். சில மக்களுக்கு இன்னும் தொழுகையிலே நிற்கவே தெரியாமல் இருக்கிறது. கால்களை இப்படி விரித்து அகற்றி நிற்கின்றார்கள். இந்த உடம்பை கிப்லாவை முன்னோக்கவில்லையே, அதையே இன்னும் படிக்கல, உள்ளம் எங்கே இருக்க போகுது? எனவே கால்களை அகற்றி விரிக்கிறதல்ல, கால்களை நேராக்கி கால் விரல்கள் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். அது வடக்கு பக்கம் காலை விரிச்சு நிற்கிறது தொழுகையுடைய நிலை அல்ல. அது பள்ளிக்கு வெளியில வேங்கடா நிக்கட்டும். சப்புல நிற்கின்ற பொழுது காலுடைய விரல்கள் வஜால ரூஸ கதமைஹி அல் கிப்லா, காலுடைய விரல்களுடைய நுனிகள் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். உடம்புடைய நிலை சரியாக இருக்க வேண்டும். உள்ளத்துடைய நிலை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வு இருக்க வேண்டும். அது அலி அவர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லப்படுகின்றது. அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் எப்ப தொழுகையிலே நேரம் வந்து விட்டதோ, தொழுகையிலே நேரம் வந்து விட்டால் நடுங்குவார்கள், முகம் அப்படியே மாறிவிடும். கேட்கப்படும், மாலக்கு அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் என்ன நடந்தது என்று சொல்வார்கள். என்ன நடுக்கம், என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, முகம் என்ன நடந்த அமீருல் முஃமினீன், பயந்து இருக்கின்றீர்கள், நடந்து விட்டதோ ஏதாவது என்று மக்கள் கேட்கும் அளவுக்கு அது அமீருல் முஃமினீன் அலி அவர்கள் தொழுகையில் நேரம் வந்து விட்டால் நடுங்குவார்கள், முகம் மஞ்சளித்து விடும். சொல்வார்கள், பயம் வந்தது ஏன் தெரியுமா, என்ன வந்தது தெரியுமா, என்ன ஆபத்து வந்தது தெரியுமா, என்ன பொறுப்பு என்ன வந்தது, ஜா வக்துல் அமானா, அமானத்தின் வக்து வந்து விட்டது. அரதல்லாஹு அலா ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுக்கெல்லாம் உண்மை தாமானிதம், அவையெல்லாம் ஏதாவது என்று பின்வாங்கின அந்த பாரமான அமானிதம், அதை நிறைவேற்றுகின்ற நேரம் வந்து விட்டது. நான் சரியா நிறைவேற்றுவேனா? வானத்தால் சுமக்க இயலாத அமானிதம், இந்த பூமியால நிறைவேற்ற முடியாத அமானிதம், இந்த மலைகளால எடுக்க முடியாத அமானிதம், ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் சுமந்த அமானிதம், அந்த நேரம் வந்து விட்டது, நான் நிறைவேற்றுவேனா என்று, அதுதான் பயம் என்று அது அமீருல் முஃமினீன் அலி அவர்கள் இந்த தொழுகையை உள்ளத்தால் சுமந்தார்கள். உள்ளம் நடுங்கியது, முகம் அவர்களுக்கு நிறம் மாற ஆரம்பித்தது. அலியுடைய பேரன் அலி, அலி இப்னு ஹுசைன், அலியுடைய மகன் ஹுசைனுடைய மகன் அலி, அவர்கள் சொல்லுவார்கள், இதா தவல்லா இஸ்ஃபர்ரல் அவனஹு, அப்பாவுடைய தொழுகை பேரன் வருகிறது, உது செய்யக்கிலே முகம் மஞ்சளித்து விடும். பயம்தான் மனுஷனுக்கு முகம் மஞ்சளிக்குது, உது செய்யக்கிலே பயம். நாம் என்ன பயம், உது செய்யக்கிலே கலைச்சக்கிறது உது செய்கிறோம், உது செய்யக்கிலே விளையாடி விளையாடி உது செய்கிறோம். உது செய்கிற சப்புல உட்கார்ந்து கொண்டே மக்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அங்க வச்சு போன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சப்புல வச்சுக்கொண்டு மெசேஜ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சப்புல வச்சுக்கொண்டு மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எக்காமல 10 நிமிஷம் இருக்கிறது, அதுக்குள்ள பேச வந்தது ரப்புடன் பேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ரப்புன்னு தெரிஞ்ச வந்திருக்கிறார்கள், சும்மா பள்ளிக்கு போன் வந்திருக்கிறார்களா? அலி இப்னு ஹுசைன் சொல்கிறார்கள், மக்கள் கேட்கின்றார்கள், என்ன அலி உடைய முகம் மாறிவிட்டது, உது செய்யக்கல, என்ன நோயாளியா உது செய்ய வந்தா, மஞ்ச காய்ச்சலா பிடிச்சிருக்க, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குது? சொன்னார்கள், அத்ததுரூன பைன எதை மண் ஒரேதன பூம, உங்களுக்கு தெரியுமா நான் யாருக்கு முன்னாலே நிக்கிறதுக்கு நான் தயாராகிறேன்னு தெரியுமா? தெரிஞ்ச அந்த கேள்வி கேட்க போறீங்க நீங்க, நான் எங்க போய் நிக்க போறேன்? ஒருவரை குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்ட பார்க்கிறார்கள், குற்றவாளி இல்ல, அவர் எவ்வளவு பயப்படுவார்? அப்படியே தச்சமையான குற்றவாளி ஆக்கிட்டானுண்டா.
அந்த கூட்டிலே அந்த கோட்டிலே நிப்பாட்டப்படுகின்ற பொழுது ஒரு குற்றமில்லாத மனிதனும் நடுங்கி போகிறார், பயந்து போகிறார். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால நாம் தொழுகை பிழை என்று குற்றவாளியாகிவிட்டால் என்ன நடக்கும்? சரி, தொழுகை தலையை போல ஒப்பிடப்படுகிறது. தலை இல்லாட்டி மனுஷனே இல்லையே. கையில்லாத மனுஷன் இருக்கான், காலில்லாத மனுஷன் இருக்கிறான், தலை இல்லாத மனுஷன் இங்கே இருக்கான். அதனால் தொழுகை இல்லாமல் முஸ்லிம் கிடையாது. அதனால உமர் தான் சொன்னார்கள், எனக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்குது, இந்த மக்களை எல்லாம் அனுப்பி இந்த கிராமங்கள்ல தொழுகையில கொஞ்சம் கொடுவோக்கு இருக்கு போல தொழாதவன் காபீர் என்ற ஒரு அறிவித்தலை குடும்பமான நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். தலை இல்லாதவன் மனுஷனாவன், தொழுகை இல்லாத முஸ்லிமாவன். தொழுகை தலையை போல என்று சதீசில் சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது தலை இருக்குது, கொஞ்சம் குழப்பம்.